SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். திரு சுமந்த், இப்போ ஆதவ் பொறுத்த வரைக்கும் அவர் வைக்கக்கூடிய கருத்துகள் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ராம்கினுடைய பார்வையை தாண்டி அவர் சொல்றதுலயே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதா நீங்க பார்க்கலையா? அது யாருடைய அம்பு, அவர் எங்க இருந்து வராரு அப்படின்னு நீங்க அந்த கேள்விகளை எழுப்பியிருந்தீங்க. ஆனா அவர் சொல்ற கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கா? அவர் அந்த பதவியில் இருந்து கொண்டதனால் அந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம். அவர் அந்த பதவியில் இல்ல, சாதாரண ஒரு கட்சி தொண்டரா இருக்காரு, கட்சியை ஜாயின் பண்ணாரு, கட்சி தொண்டரா இருக்காரு, இல்ல ஒரு ஜூனியர் ஏதோ ஒரு பிரிவினுடைய ஒரு செயலாளரா இருக்காருன்னா இந்த டாபிக் பத்தி இவ்வளவு பேசுவாங்களா? யாரும் பேசல. அவர் யார், அவர் என்ன பதவியில் அமர்ந்திருந்தார், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, இதெல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் இது அவரை எவ்வளவு முக்கியத்துவம் அவர் பேச்சுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதனுடைய அந்த டோட்டல் எஸ்டிமேஷன் அப்படிதான் பண்றாங்க. ஸோ வெறும் திரு ஆதவ் அர்ஜுனா என்ற தனி நபர் ஒரு காலத்துல திமுகவுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில ஹெல்ப் பண்ணாரு, இன்னைக்கு இங்க இந்த மாதிரி பேசுறாருங்கிறது கிடையாது. துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அதுவும் கட்சி சேர்ந்து 6 மாசத்துக்குள்ள அந்த ஒரு மிகப்பெரிய பதவியை அவருக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் அது. ரெண்டாவது, அவருக்கு என்னங்க இழக்கிறதுக்கு? சி வாட் டஸ் ஹி ஹேவ் டு லூஸ்? இப்போ ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரிய மாஸ் லீடரா இருந்து ஒரு பெரிய ஓட் பேங்க், அவருக்கு பின்னாடி ஒரு 10% ஓட் ஷேர் இருக்குங்க தமிழ்நாட்டில், அதெல்லாம் ரிஸ்க் பண்றாரு. அவருக்கு ஒன்றும் நத்திங் டு லூஸுங்க. இப்போ அவர் இந்த மாதிரி பேசிட்டு போறதுனால அவருக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அந்த கட்சி பொறுப்பு அது இன்னைக்கு வந்துச்சு, நாளைக்கு வேற கட்சிக்கு போனாங்க, அந்த கட்சியில அவங்க பதவி கொடுத்துட்டு போவாங்க. சோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இதனுடைய டார்கெட் திரு திருமாவளவன், நாட் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாங்கிறவர், அவருக்கு இது ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷன் நாளைக்கு அவர். ஆனால் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட், அவர் எழுப்பிய இஷ்யூஸ் இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அவர் சொன்ன விஷயங்கள் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திரு ராம்கி சொன்னதை நான் முழுமையா ஐ அக்ரி. ஏன்னா அதிமுக எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, இந்த இஷ்யூ சொல்லணும், அந்த இஷ்யூ சொல்லணும், விலைவாசி உயர்வு, லா அண்ட் ஆர்டரு, இதெல்லாம் சொன்னாங்க. பட் இந்த மேட்டர் திரு ஆதவ் அர்ஜுனா சொன்ன பிறகும், நடிகர் விஜய் அவர்கள் சொன்ன பிறகும் இது நிச்சயமா மக்களிடையே ஒரு கேள்வி, ஒரு பேச்சு பொருள் ஆகி இருக்கிறது. அதுல மாற்று. திரு ரவீந்திரன், ஆதவ் அர்ஜுனாவுடைய இடைநீக்கத்துக்கு பிறகு ஓரளவு செட்டில் ஆயிருக்கு இந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தா, இப்போ அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது அடுத்த கட்டத்துக்கு எட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல யார் இதுல ஒரு பலவீனமான ஒரு சின்ன நெருக்கடிக்குள்ள இருக்காங்க? அப்படி ஆதவ் அப்படின்றத தாண்டி சுமன் சொல்லும்போது ஆக்சுவலா விசிகேக்கு தான் பிரச்சனை, திரும்ப தான் இதுல டார்கெட்டு அப்படின்றாரு அவர். நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? 2019ஆம் ஆண்டு திமுக அணி அமைஞ்சி களத்துக்குள்ள வரும்போது அவங்க ஏற்றுக்கொண்ட அக்ரிமெண்ட் என்னன்னா, சிபிஎம் 2 எம்பி சீட்டு, சிபிஐ 2 எம்பி சீட்டு, மதிமுக 2 எம்பி சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் 2 எம்பி சீட்டு. அதில் 1 சிம்பல் 1 உதயசூரியன் இருந்தாலும் 2-2ங்கிற ஒரு இதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லா ஆஃப் எஸ்டாப்பல் படி அவங்க 4 பேருமே ஈக்குவலுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகி போச்சு. அடுத்தால 2021 சட்டமன்ற தேர்தலையும் நம்ம சொன்னது மாதிரி ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏன்னு முடிவு பண்ணுவாங்கங்கிற ஒரு கருத்தை நாம் தேர்தலுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி உடஞ்சிரும், இது பெரிய சிக்கலாகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு யாட்சிக்கை வச்சு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா ஸ்டாலின் மீண்டும் சொல்கிறேன், ஆர்கே நகர் தோல்வியிலிருந்து பாடம் படித்து ஒரு அணி பலத்தை மதித்து வராரு. ஸோ அவர் அணியை விட மாட்டார், அவர் அதை அணியை கட்டி காப்பாற்று தான் அந்த தேர்தலை கொண்டு போவாருங்கிற எண்ண ஓட்டத்தை நம்ம பிரதிபலிக்கும் போது அதே மாநிலம் அவங்க 6 எம்எல்ஏன்னு, சிபிஎம் 6, சிபிஐ 6, விடுதலை சிறுத்தைகள் 6, மதிமுக 6ன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மதிமுக ஒரு தொகுதியில் சகோதரர் துரை வைகோ திருச்சியில் வெற்றி பெற்றாலும் கூட அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பார்லிமெண்ட்ங்கிற அடிப்படையில் திமுக கழகத்திலிருந்து இன்னொன்று ஒரு ராஜ்சபா கொடுக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். அப்போ 2 எம்பி 6 எம்எல்ஏங்கிற லெவலில் 4 கட்சிகள் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு சோஷியல் போல்ஸ் ஆட்டு, ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு, அதிக அளவு வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்களுக்கு நாம இந்த அணியில் சிபிஎம் சிபிஐ மதிமுகவுக்கு ஈக்குவலானவங்களா, நமக்கு அதிகமாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையாங்கிற எண்ண ஓட்டம் விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. இதைத்தான் ஆதவ் அர்ஜுனா டேப் பண்ண பார்க்குறாரு. பட்
இது 3 தேர்தலில் அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு இது. அவங்களே வந்து எங்களுக்கு மோடி எதிர்ப்பு தான் முக்கியம், மோடியை ஒழிக்கிறது தான் முக்கியம். அப்போ அதை ஒத்துக்கிட்டு மாறி போனாங்கன்னா மோடி எதிர்ப்புங்கெல்லாம் சுயநலம், சந்தர்ப்பவாதம், வெறும் பேச்சு, வெத்து பேச்சு, தங்களுக்குள்ள லாபம் தான் குறியினி வரும். ஸோ அந்த இடத்துக்குள்ள நாங்கள் லாபத்துக்காக நிற்கக்கூடியவங்க இல்லை, கொள்கைக்காக நிற்கிறோம். மோடி எதிர்ப்பில் எங்களுக்கு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, சீட்டே தரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடியவங்க. பட் இவங்க இந்த 4 கட்சியும் ஒன்றுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து உள்ளுணர்வு வந்து நாம் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நமக்கு இவங்களுக்கு ஈக்குவலாங்கிற ஒரு உணர்வு திருமாவளவனுக்கு இருக்குது. அதுதான் அவர் கொஞ்சம் ஓரளவு ஆதவ அர்ஜுனாவுக்கு இடம் கொடுத்தது. பட் இந்த இடத்த விட்டு போனால் பெரிய பாமகவான அதிமுக கூட போனால், ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட போனால், 2011 நாம் சொன்னது மாதிரி நீங்கள் பாமக கூட போனால் வீணா போயிருவீங்க, பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவளை நட்பாயிரும்னு சொன்னது மாதிரி 7 வருஷம் அது பிறகு அவர் 3 எலெக்ஷனில் அவரே ஒத்துக்குவார் திருமாவளவனே. அதே மாதிரி வந்து அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் வந்து சோஷியலி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திருநெல்வேலியில் 8% பிடிச்சிடுறேன், ராமநாதபுரத்தில் 9% எடுத்திருக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு அதிமுக, ஜெயலலிதாவுக்கு அதிமுக, விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் 35% எடுத்திருக்காங்கன்னா ஒரு ஜாதிக்கு 10.5% ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்ததுனாலையும் விசிகா எதிர்ப்பு ஓட்டும் தான் அந்த இடத்துக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லும்போது, அந்த சைடு போனால் பொருந்தா கூட்டணி ஆகி விசிகா காலி ஆகிடும், 10 வருஷம் அரசியல் போயிடும். இதுவும் திருமாவளவனுக்கு நல்லா தெரியுது. இலக்கதுக்கு எதுவும் இல்லாத ஆதவ அர்ஜுனாவுக்கு சுமன் ஸ்ரீராமன் சொல்ற மாதிரி பப்ளிசிட்டி லாபம். அந்த பப்ளிசிட்டி அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. குழந்தையை காப்பாற்ற வேண்டியது திருமாவளவனுக்கு கடமை. அவர் விசிகாங்கிறத குழந்தையை காப்பாற்றுறதுல திருமாவளவன் இருக்கிறார். SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.